கைஸ், இந்த வீடியோவில் நியூசிலாந்து அப்புறம் இந்தியா இந்த ரெண்டு டீமுக்கும் நாளைக்கு மேட்ச். இதில் யாருக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, யாருக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நியூசிலாந்தை பற்றி பார்த்தா நம்ம கேன் மாமா இருக்காரு, அப்புறம் ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, டேரன் மிச்சல் இருக்காரு, மற்றும் சில உறவினர்கள் எல்லாம் இருக்கிறாரு. இந்த மாதிரி தான். ஏன்னா இந்தியா டீம் நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி நியூசிலாந்து டீமுக்கும் நம்ம நிறைய பேர் சப்போர்ட் பண்ணோம், நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா இப்போ இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட தோத்தன நான் ஃபீல் பண்ணுறது இல்லைன்னா, சார் இவங்க கூட ஏன்டா தோத்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் வந்து பாகிஸ்தான் கூட தோத்தனா ஏன்டா இவனு கூட எல்லாம் தோக்குறாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, அப்புறம் வந்து பங்களாதேஷ் கூட எல்லாம் எனக்கு வந்து இந்தியா தோக்குறதுல எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாது. எனக்கு அப்படிப்பட்ட டீம் கூட தோத்த எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் நியூசிலாந்து கூட தோத்தனா ஓகே ஃபைன், ஒரு நல்ல டீம் கூட தோத்துருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கே வரும். எனக்கு வரும், நிறைய வாட்டி எனக்கு வந்திருக்கு. அது என்னமோ அப்படிதான். ஆனா நிறைய வாட்டி நம்ம தான் நியூசிலாந்து கூட தோத்துருக்கோம், முக்கியமான நாக் அவுட் மேட்ச்ல எல்லாம். ஸோ இந்த நியூசிலாந்து டீம் நமக்கு இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே ஒரு பெரிய த்ரெட்டாவே இருக்கு. ஆனா நம்ம அது வின் பண்ணாலுமே அவங்கள நம்ம வந்து அந்த டீம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் தான். ஸோ இந்த மேட்ச்ல வந்து என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட், இந்தியாவுக்கு என்னென்ன த்ரெட் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உண்மையை சொல்ல போனா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பவுலிங் அட்டாக் வந்து நான் சேம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம கிட்ட பும்ரா இல்லை, அதே மாதிரி சமியும் வந்து ஒரு இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. ஸோ நமக்கு வந்து பவுலிங் இதில் நமக்கு வந்து பவுலிங் அட்டாக் வந்து வீக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ப்ளஸ் பாயிண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு பேஸ் அட்டாக் வந்து வீக்கு, பட் ஸ்பின் அட்டாக்காக ரொம்பவே நல்லா இருக்கு. நம்மளோட பேஸ் அட்டாக் இப்போ ஹெட் டு ஹெட் எடுத்து பார்த்தோன்னா அவங்களோட பேஸ் அட்டாக் ஹென்றி, வில், ஓகே இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா பேஸ் போடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வில்ல வந்து பார்த்துருக்கேன். வில்லோட பவுலிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல ஆள், ரொம்ப டால், நல்ல பவுன்சர் போடக்கூடிய ஒரு ஆள். ஸோ வந்து எனக்கு அவரோட பவுலிங் வந்து கொஞ்சம் பிடிக்கும். சம்திங் எல்ஸ், அவரோட பவுலிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹென்றி ஓகே, ஹென்றி ஓவர் வந்து ரோஹித் சர்மா ஓகே ஓகே நல்ல பவுலர் தான் நான் சொல்லுவேன். பட் என்ன என்ன ஒரு மைனஸ்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் மாதிரி தான். ஏன்னா நம்ம அங்க ஹென்றி இருக்க மாதிரி நமக்கு இங்க ஷமி இருக்கிறாரு. பட் என்ன, ஷமி வந்து ஒரு இன்ஜுரியில இருக்காரு. இன்ஜுரியில வந்து இருக்கனால பெருசா வந்து அந்த இம்பாக்ட் வந்து நான் கேட்டு ஒத்துக்க மாட்டேன். ஓகே ஃபைன், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இதுல வந்து ஷமி வின் பண்றாருன்னு நான் வச்சுக்கலாம். ஓர்கேனுக்கும் நான் ராணாக்கு வந்து கம்பேர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா என்ன கேட்ட ராணா வந்து ஒஸ்ட் பவுலர், ஓர்கேனோட வந்து ரொம்ப ஒரு ஒஸ்ட் பவுலர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ராணாக்கு வந்து பவர் பிளேல போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் கிடையாது. டெத்தில் ஒரு நல்ல டீமுக்கு ஆப்போசிட்டா போட்டு விக்கெட் எடுத்து ரன் கண்டெயின் பண்ண மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. ஓகே ஃப்ரெஷ்ஷாக உள்ள வந்து விட்டுருக்காங்க, பட் ஃப்ரெஷ்ஷாக விடும்போது கூட நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த பவுலிங்ல வந்து பால் பிளேல விக்கெட் விடும், இந்த பவுலிங் வச்சு நமக்கு வந்து டெத்தில் மணக்கலாம்னு ஒரு ஃபீலிங் வரும். பட் எனக்கு என்னமோ அப்படி ஒன்று தோணல. ஸோ நான் வந்து பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஓகே, பேஸ் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸ்பின்னுக்கு வரலாம். ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் இந்தியாவுக்கு ரொம்பவே நல்ல ஸ்பின் அட்டாக் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே சாட்னர் இருக்காரு, அதை தவிர பிரேஸ்வெல் இருக்காரு, சம்டைம்ஸ் வந்து பிலிப்ஸ் போடுவாங்க. பட் இவங்க மூணு பேரும் ஓகே. சாட்னர் அதில் ரொம்ப நல்ல கையை நான் ரேட் பண்ணுவேன். ஏன்னா அவரால் பண்ண முடியாதது கிடையாது, எல்லாமே நல்லா பண்ணுவார். ஸோ பட் அதுவே நம்ம பக்கம் பார்த்தோன்னா ஜட்டு இருக்காரு. அப்புறம் அக்ஷர் பட்டேலை நான் ரொம்பவே ரேட் பண்ணுவேன். எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அக்ஷர் பட்டேல் வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு கிடைச்ச ஒரு லக்கி சா மாதிரி. அவருக்கு இருந்தனா கண்டிப்பாக அவர் டீமுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அக்ஷர் பட்டேலை நான் நல்லா நம்புவேன். அப்புறம் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, குல்தீப் யாதவ் கண்டிப்பாக அவரோட பவுலிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸ்பின் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒன்று. சேம் இதே மாதிரி தான் பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று தான். ரோஹித் சர்மா, விராட் கோலி, கில்லு, அப்புறம் ஷேர், கேஎல் ராகுல், பாண்டியா, இவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்தவரை எனக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம தான் சொல்லுவேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அங்கே வந்து கன்சிஸ்டண்டாக அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம கெயின் மாமா இருக்காரு, அதே சமயம் வந்து நம்ம பையன் ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. அந்த மாதிரி தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த அளவு இந்தியன் பிச்சில் விளையாடுவாங்களோ அந்த அளவு இந்தியாவும் கூட அவங்க நல்லா விளையாடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா கன்சிஸ்டண்டா கேன் வில்லியம்ஸ் வந்து இந்தியா கூட நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ரச்சின் ரவீந்திரன் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. டெஸ்ட்ல ஆல்சோ ஒன் டே வந்து நான் பெருசா வந்து
இன்னும் அவர் பெருசாக சான்ஸ் கிடைக்கும் வந்துட்டு இன்னும் ஆடலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. மேபி ஒன் டே லைக் அந்த இதில் மட்டும் ODIல மட்டும் ஆடினாங்க, வேர்ல்டு கப் மட்டும் ஆடினாங்க. அதுக்கப்புறம் பெருசாக வந்து மேட்ச் அவருக்கு கிடைக்கல. ஸோ அடுத்ததான் என்னன்னா டேரன் மிச்சல். ஆக்சுவலாக வந்து ODIல நம்மளுக்கு கொஞ்சம் த்ரெட்டாக இருந்தது, டேரன் மிச்சல் கொஞ்சம் த்ரெட்டாக இருந்தார். லைக் அந்த வேர்ல்டு கப் செமிஃபைனலையும் அவரும் கெயின் மாமாவும் தான் த்ரெட்டாகவே இருந்தது. பட் இவங்க தாண்டி எனக்கு வந்து பிலிப்ஸ் மேல ஒரு நம்பிக்கை கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, பிலிப்ஸ் வந்து மத்த டீம் கூட விளையாடுறாரு, ஓகே ஃபைன். பட் இந்தியா கூட வந்து பெருசா விளையாட மாட்டேங்கிறாருன்னு எனக்கு ஒரு ஃபீல். அந்த மாதிரி எந்த ஒரு பெஸ்ட் நாக்கு நான் பார்த்தது கிடையாது. என்ன கேட்டா இப்போ வந்து பேட்டிங், பவுலிங் ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துட்டோம். மூணாவது என்னன்னா ஃபீல்டிங் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபீல்டிங் என்ன கேட்டா வந்து ஒரு ஸ்டெப் நான் நியூசிலாந்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஃபீல்டிங் பிலிப்ஸ் மட்டுமே இருக்கிறாரு. அவரால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபீல்டிங்கில் எல்லாருமே சேவ் பண்ணாரு. இன்க்ளூடிங் இத்தனைக்கு நம்மக்கிட்ட வேர்ல்டு கிளாஸ் பெஸ்ட் ஃபீல்டர் ஜடேஜா இருக்கிறாரு, அக்சர் பட்டேல் இருக்காரு, விராட் கோலி கூட இருக்கிறாரு. ஆனால் நான் இவங்களை எல்லாம் மிஞ்சி ஏன் பிலிப்ஸுக்கு போகிறேன்னா, அவரால் வந்து அட்லீஸ்ட் ஒரு மேட்ச்சுக்கு 20 ரன்ஸு சேவ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அவரே ஒரு விக்கெட்டை கிரியேட் பண்ண முடிகிற அளவுக்கு ஒரு ஃபீல்டிங் அவர் கொடுக்குறாரு. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபீல்டிங்கில் வந்து நான் வந்து இங்கிலாந்துக்கு நான் போவேன், சாரி நியூசிலாண்டுக்கு போவேன். ஏன்னா அவருக்கு சப்போர்ட்டாக சாட்னர் வர போனார். சாட்னர்லாம் வேற லெவல் ஃபீல்டிங் பண்ணுவார். சாட்னர் வந்து ரொம்பவே நல்ல ஃபீல்டரு. சாட்னர், கான்வே எல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஃபீல்டரு. எஸ், ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் ஆன் அண்ட் அவுட்டாக இருந்தாலுமே ஃபைன், அவரும் ஒரு நல்ல ஃபீல்டர் தான். ஸோ நான் வந்து ஃபீல்டிங்கை பொறுத்தவரை வந்து கம்பேரிவ் நம்மளுக்கு வந்து இங்கே ஜட்டு இருந்தேன்னா அங்கே வந்து பிலிப்ஸ் ஒரு ஸ்டெப் மேலே தான் இருப்பாருன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் நமக்கு இங்கே வந்து விராட் கோலி இருந்தேன்னா அங்கே வந்து சாட்னர் கண்டிப்பாக இருக்காரு, நான் அதை மறக்கவே மாட்டேன். அக்ஷர் இங்கே எப்படி இருக்காரோ அதே மாதிரி அங்கே கான்வே அப்படி நல்ல பிளேயர், நல்ல ஃபீல்டர் தான் கான்வேயும். ஸோ நான் வந்து என்ன கேட்டால் பர்சனலாக வந்து எனக்கு நான் நியூசிலாந்து ஃபீல்டிங்கில் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே தான் நான் வச்சுருக்கேன். மூணாவது வந்து கேப்டன்ஷிப்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக நான் வந்து இதில் வந்து மறுக்கவே மாட்டேன், ரோஹித் சர்மா. என்ன கேட்டால் பர்சனல் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ரோஹித் சர்மா வந்து ODIல ஃபினாமினலாக ஒரு கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், வேர்ல்டு கப் 2023 பர்சனலாக இது என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஆஸ்திரேலியா அன்னைக்கு டே வந்து இந்தியாவுக்கு சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் தவிர எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க. அன்னைக்கு லக் ஃபேக்டர் வந்து இந்தியாவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்தியாவோட பெஸ்ட்டு இப்போதைக்கு இருக்க பெஸ்ட்டு கேப்டன் வந்து இந்த சாம்பியன் ட்ராஃபி அடிச்சிட்டா கூட நான் வந்து ஒரு ஸ்டெப் கொஞ்சம் ஓகே டோனிக்கு கொஞ்சம் ஈக்குவலாகவே நான் கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் வச்சுருக்காரு அவர். ஸோ கேப்டன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நான் வந்து சாட்னர் பக்கம் போக மாட்டேன். சாட்னர் ஒரு நல்ல கேப்டன்ஷிப் தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் என்ன கேட்டால் வந்து ரோஹித் சர்மா ஒரு ஸ்டெப் அஹேடாக தான் இருக்காரு. ஸோ இதில் வந்து நான் என்ன மார்க் கொடுக்குறேன்னா, ஒரு 55-45 தான் நான் கொடுப்பேன். இந்தியாவுக்கு ஒரு 55 கொடுப்பேன், நியூசிலாந்துக்கு ஒரு 45 கொடுப்பேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியாவோட பேட்டிங் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் டாப் ஆர்டரில் விக்கெட் விழணும். டாப் ஆர்டரில் விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்த போயிட்டாரு, சவுத்தியும் போயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு இருக்க வில்லும் சரி, ஹென்ரியும் சரி, அவர் மேலே இவங்க 2 பேர் மேலே எனக்கு பவர் பிளேயில் அவங்க விக்கெட் எடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு தான். அதே மாதிரி பவர் பிளேயில் என்ன தான் விக்கெட் எடுத்தாலும் ஓகே, அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம டீமில், இந்தியா டீம்லையும் ஆட்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக பவர் பிளேயில் விக்கெட் விடுமான்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. பட் நம்ம எப்போவுமே வந்து பிளாக் கேப்ஸை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. அவங்க எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இருந்தாலுமே என்ன கேட்டால் வந்து ஒரு ஸ்டெப் நான் வந்து மேலே தான் சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங்லேயும் சரி, பவுலிங்லேயும் சரி, கிட்டத்தட்ட நம்ம அவங்கள கொஞ்சம் மேலே தான் இருக்கிறோம், அவங்களோட மேலே தான் இருக்கோம். ஸோ அதனால தான் நான் வந்து 45-55 கொடுத்துருக்கேன். இப்போ என்ன, நான் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வருது. கமின்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. சேம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்ஸ்மேனை வந்து வேண்டர்டசனும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இந்தியா வந்து ஒரே கிரவுண்டில் விளையாடுறதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது, அதனால் அவங்க மேட்ச் அதிகமாக வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கரெக்டான பதில் சொல்ல விரும்புகிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, துபாய் வந்து இந்தியா கிரவுண்டு கிடையாது.
இந்தியாவில் உள்ள கிரவுண்டை அப்படியே பேர்த்து எடுத்துகிட்டு வந்து துபாயில் வச்சதும் கிடையாது. ஓகே, நீங்கள் நினைப்பீங்க ஆப்வியஸாக ஒரு கிரவுண்டில் விளாண்டா அந்த கிரவுண்டை பற்றி தெரிஞ்சிருக்குமே, அந்த ஒரு கிரவுண்டை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா வந்து எப்போவுமே அங்கே தான் விளையாடிட்டு இருக்குன்னு கிடையாது. ஒரு கிரவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க வந்து எப்போவுமே அங்கே விளையாடி கண்டினியூஸாக அங்கே விளையாடிட்டு இருந்தால் மட்டும்தான் அது தெரியும். சடனாக ஒரு சாம்பியன் டிராஃபிக்காக வந்து ஒரு சீசனுக்காக விளாண்டுனா அவங்களால கிரவுண்ட் அந்தளவு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, அப்படி ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ஓகே, நீங்கள் சொல்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்கிறது சரியாகவே இருக்கட்டும். லைக் அவங்க கம்மிங்ஸும் சரி வேண்டன் ட்ரெஸ்ஸும் சொல்கிறது சரியாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி நடக்க போகுது. இந்த மாதிரி இந்தியா வந்து ஒரே கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி அலௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சாம்பியன் ட்ராஃபி ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கொடுத்தது தான். அப்போவே ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம்ல. ஏன் இந்த மாதிரி யாரும் அப்போ ரேஸ் பண்ணாமல் இருந்துட்டு இந்தியா வின் பண்ணும்போது இந்த பாயிண்டை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க? அப்படி அவங்களுக்கு ஏதாச்சும் பேசணும்னு தோணிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்போவே அவங்க பேசியிருந்துருக்கணும். அப்போவே அவங்க அந்த ஒரு வாய்ஸ் எடுத்துருக்கணும். ஏன் அப்போ அந்த வாய்ஸ் எடுக்காமல் இப்போ அந்த வாய்ஸ் எடுக்கிறாங்க? என்ன கேட்டால் அவங்க சொல்கிறது வந்து நான் ஒரு பாயிண்டில் வந்து நான் வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுறது. ஏன்னா இது இந்தியா கிரவுண்ட் கிடையாது. அவங்களுமே புதுசாக போயிட்டு புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணி புதுசாக தான் அவங்கள விளையாடிட்டு இருக்காங்க. எஸ், ஒரே கிரவுண்டில் தான் விளையாடுறாங்க, தப்பு சொல்லலை. பட் அது இந்திய கிரவுண்டு கிடையாது. அவங்களும் புதுசாக தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, புதுசாக தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்தது இந்தியா மேட்ச் எங்கே நடக்குது, மற்ற டீமோட மேட்ச் எங்கே நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நாட் ஓன்லி ஆஸ்திரேலியா, நாட் ஓன்லி சவுத் ஆஃப்ரிக்கா, எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும் போது அப்படின்னா அப்போவே நீங்கள் கொஸ்டின் கேட்டிருக்கலாமே. சாம்பியன் ட்ராஃபி நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் கொஸ்டின் கேட்டிருக்கலாமே? ஏன் அந்த கொஸ்டின் அப்போ கேட்காம இப்போ கேட்குறீங்க? இதுவே இந்தியா தோத்துருந்தா எல்லாரும் வாயை மூடிட்டு சும்மா தானே இருந்திருப்பாங்க. இது வந்து என்ன கேட்டால் வந்து ஒரு அன்வான்ட் கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன். அப்படி கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா நீங்கள் வந்து சாம்பியன் ட்ராஃபி முன்னாடியே கேட்டிருக்கலாம். இப்போ கேட்டது வந்து என்ன கேட்டால் ஒரு பாயிண்ட்லெஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எந்த டீம் இருந்தாலும் சொல்லி நான் அதுதான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்ஸ் வந்து மேட்ச் முடிஞ்ச அப்புறம் வந்து அந்த கிரவுண்டில் நடக்கிறாங்க, அவங்கள அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமே. இப்போ இந்தியாவுக்கு வந்து துபாயில் நடக்க வேண்டாம், ஒரு மேட்ச் துபாய்னா ஒரு மேட்ச் ஷார்ஜா கொடுங்க, அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்கலாமே. ஏன் அந்த துபாய் கிரவுண்டில் மட்டுமே நடத்துகிறதா சொல்கிறாங்க? ஒய் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்தியா நியூசிலாந்தோட நாளைக்கு மேட்ச் நடக்கிற பற்றியோட ஒரு சின்ன கம்பேரிசன். ஸோ நாளைக்கு மேட்ச்சில் பார்க்கலாம் யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச்சில் என்னோட பிளேயிங் 11 நான் வந்து யாரை சொல்ல போகிறேன்னா, ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து பிளேயிங் 11 எடுக்கிறாங்க. ஸோ என்னோட பிளேயிங் 11 நான் இங்கே யாரை சொல்ல போகிறேன்னா, கண்டிப்பாக நான் ஷமியை எடுப்பேன். ஷமி எடுத்துட்டு நான் வந்து வில்லுக்கு போவேன். 2 பவுலர்ஸ் வச்சுப்பேன். ஆல்ரவுண்டர் ரச்சின் ரவீந்திரா போவேன், அக்ஷர் பட்டேல் போவேன், கண்டிப்பாக வந்து பாண்டியா போவேன். இவங்க 3 பேரை நான் ஆல்ரவுண்டராக வச்சுருப்பேன். விக்கெட் கீப்பராக கண்டிப்பாக நான் வந்து லைக் ஓகே கேஎல் ராகுலாம் நான் வச்சுப்பேன். ஏன்னா ஓகே ஃபைன், அவரோட கேஎல் ராகுல் வந்து சம்திங் டிஆர்எஸில் நல்லா எடுப்பார். அவரும் ஒரு பேட்டிங் வருவார்னு எனக்கு ஒரு தோணுது. ஸோ கேஎல் ராகுலை நான் எடுத்துப்பேன். பேட்ஸ்மேன் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, சும்மன் கில், அப்புறம் நம்ம குலசாமி நம்ம கேம் மாமா எடுப்பேன். அப்புறம் டேரன் மிச்சல். இதுதான் என்னோட வந்து பிளேயிங் 11 நான் அடுத்த மேட்ச்சுக்கு எடுத்துகிட்டு போவேன்.